ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக். நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துக்கிட்டே போகுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தை வச்சிட்ருக்க தாய்மார்கள் தான் ரொம்பவே கலக்கத்தில் இருப்பாங்க. நம்ம என்ன தான் குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம தங்க நகை போடாமல் அனுப்பவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அவங்க வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு 1/2 கிராமு 1 கிராமு இல்லை 1 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடையில் போயிட்டு வாங்குறாங்க. அப்படின்னாக்கா அந்த நகையை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்ச அந்த தங்கத்தை அந்த நகை கடைக்காரங்க போலியா ஒரு முத்திரை குத்தி அந்த நகையே போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு நகையை விற்கிறாங்க. அப்படின்னாக்கா வாங்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க அந்த தங்க நகையை வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது எதையுமே அவங்க கணக்கில் வச்சுக்காம அவங்களோட லாபம் அவங்களோட வியாபாரத்தை மட்டுமே பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற சில தங்க நகை கடைகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய இருக்குதான் செய்யுது. அது தெரியாம நம்ம பலாயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு அந்த கடையில நகை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது போல மிக பிரம்மாண்டமான ஒரு கடையில சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கடைகளில் தான் போய் நகை வாங்குவாங்க. அவ்வளோ பெரிய கடையிலேயே பார்த்தீங்கன்னா போலி பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை குத்தி நகைகளை விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தங்க தர நிர்ணய அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா 5.5 கிலோ அளவுக்கு தங்கத்தை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அந்த நகையெல்லாம் போலியான நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பறிமுதல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது எந்த கடை, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போலியான முத்திரை குத்தின நகைகள் பெரும்பான்மையான நகைகள் இங்கே எங்கே அதிகமாக புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி தங்க நகைகளை வாங்கும்போது என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல இந்த தங்க நகைகள் இந்த மாதிரி போலியான முத்திரை குத்தின நகைகள் எங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த போலி முத்திரை குத்தின நகைகள் வட மாநிலத்தவங்க அதிகமாக வாழ்கிற சவுகார்பேட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலியான முத்திரை குத்தின நகைகள் வியாபாரிங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகளே சொல்கிறாங்க. சவுகார்பேட் அப்படின்னு சொன்னவே ரொம்ப விலை மலிவான ஒரு பொருட்கள் கிடைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நகை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வேற எந்தனா பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா சவுகார்பேட்டுக்கு போனால் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரி போலி நகைகளும் அங்கே தான் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்றது பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியல. இதுவே நகை கடைக்காரர்கள் தான் நமக்கு சொல்லி தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த போலி நகையை யார் எந்த கடையிலேருந்து எங்கே கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் நகை முத்திரையை தாண்டி 2023 பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இந்திய அரசாங்கம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருங்க. நமக்கு இப்போ நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது தங்கம் அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை கேரட்டு அப்படின்னு தான் கேட்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா 18 கேரட்டு, 22 கேரட்டு, 24 கேரட்டு இந்த மாதிரி கேரட் பார்த்து தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே தங்க நகையை வாங்கியிருப்போம். இது மாதிரி தங்க நகையை வாங்கிட்டு வர சூழ்நிலையில் தங்கத்தில் அதிகமாக செப்பு கலக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட தரம் ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை குத்தின நகையை தான் இனிமேல் நீங்கள் எல்லாருமே கடைகளில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2000வது ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தையே போட்டாங்க. அந்த 2000 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஐஎஸ் ஹால்மார்க் நகை கிடைச்சிது. 2005 தான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கான அந்த முத்திரையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே பிஐஎஸ் ஹால்மார்க் நகை அதை பார்த்து வாங்க தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலி முத்திரையெல்லாம் குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒரு 6 டிஜிட் நம்பர் இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 6 டிஜிட் நம்பர் இருக்கிறத வாங்கினீங்கன்னா ஸ்கேன் பண்ண உடனே உங்களோட தங்கத்தோட பியூரிட்டி அது எவ்வளோ அளவுக்கு நல்ல தங்கமா இல்லையா அப்படின்றத நீங்களே கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நகையை இனிமேல் எல்லா நகை கடையில் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஏப்ரல் மாதத்துலேருந்து நமக்கு இந்திய அரசாங்கம் எல்லா நகை கடைகளுக்கும் உத்தரவு போட்டிருக்கு. இது நமக்கே பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாருமே 22 கேரட்டு பிஐஎஸ் ஹால்மார்க் தங்கமாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் HUID அப்படின்ற 6 டிஜிட் நம்பர் நமக்கே பெரும்பான்மையானவங்களுக்கு தெரியாது. இனிமேல் நீங்கள் தங்க நகை வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த 6 டிஜிட் நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தங்க நகையை வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தங்க நகையை வாங்கறதுல ஏமாறாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இந்த போலியான நகைகள் எந்த கடையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பலாப்பழத்துக்கும் முந்திரிக்கும் ரொம்பவே பேர்
பேர் போன பன்ருட்டியில் தாங்க இந்த போலி நகைகள் வந்து விற்பனை செய்து இந்திய தங்க தர நிர்ணய அதிகாரிகளால் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் வந்துட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா மக்களுமே அந்த கடையில் தான் போயிட்டு தங்க நகைகள் வாங்குவாங்க. ஏன்னா அது ரொம்ப சின்ன கடையெல்லாம் கிடையாது, ரொம்பவே பெரிய கடை. இப்போ நம்ம டி நகருக்கு ஷாப்பிங் போனோம்னா அங்கே எப்படி பெரிய பெரிய கடைகள் இருக்கோ அந்த மாதிரி அந்த சுற்று வட்டாரத்துலேயே அந்த ஒரு கடை தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கடை. அதனால ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு அங்கே போய் தங்கத்தை வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா இதில் போலி நகை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தங்க தர நிர்ணய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ரெய்டுக்கு போயிருக்காங்க. அந்த ரெய்டில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க போலியான இந்த மாதிரி தங்க நகை வந்துட்டு தடை செய்யப்பட்ட தங்க நகைகள் வந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில நகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த BIS ஹால்மார்க் முத்திரையே போலியானது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 5.5 கிலோ அளவுக்கு தங்கத்தை வந்து பறிமுதல் செஞ்சு சீல் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை வந்துட்டு இவங்க போலியான நகைகள் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுங்களா? ரொம்ப 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 பெரிய தண்டனை பாருங்க. 1 லட்ச ரூபா ஃபைனு, அப்படி இல்லைன்னா 1 வருஷம் பனிஷ்மெண்ட்டு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி 1 வருஷம் சம்பளத்தை கொடுத்தா கூட அந்த 1 பவுன் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி வாயை கட்டி வயிற்ற கட்டி தங்க நகையை வாங்கினா அதை போலின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க விற்பாங்க. அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனுக்கு 1 லட்ச ரூபா ஃபைனு, அப்படி இல்லைனாக்கா 1 வருஷம் தண்டனை. அப்படின்றது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்டனைகள் வந்து கம்மி ஆக ஆக தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற தைரியத்தில் நகை விற்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றின கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தங்க நகைகள் நம்ம போய் நகை கடையில் வாங்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த நகைகள் எப்படி பட்டது அப்படின்றத பொறுமையாக வாங்குங்க. போனதும் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராமல் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஹால்மார்க் நகையாக இருக்கா, அந்த 6 டிஜிட் HUID வந்துட்டு சிம்பிள் இருக்கா, அந்த 6 டிஜிட் நம்பர் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 4 கடையில் ஏறி இறங்கி எங்கே விலை கம்மியாக இருக்குது, தரமான பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுல எந்த தப்பும் இல்லைங்க. பல பேர் இன்னும் எங்கள் வீட்டிலே சொன்னோம்னா போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கடையில் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே அவங்க வந்துட்டு முகத்தெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏமாந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அச்சோ இன்னும் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையுமே யோசித்து தங்க நகையை வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை சேமிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த சேமிக்கிற தங்கம் தரமான தங்கமா அப்படின்றத பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆல்ரெடி நான் வந்துட்டு நகையை வாங்கும்போது எவ்வளோ தப்புகள் பண்ணி ஏமாந்தா அப்படின்ற வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தங்க நகை வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.